நாளை அமித்ஷா செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை வரக்கூடிய அமித்ஷா நாளை செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. இன்று இரவு அமித்ஷா சென்னை வருகிறார். அதேபோன்று நாளை கட்சி தொடர்பான பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க இருக்கிறார். குறிப்பாக ஆடிட்டர் குருமூர்த்தி சந்திப்பிருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் தற்பொழுது நாளை அமித்ஷா சென்னை வரக்கூடிய நிலையில் அவர் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. தமிழக பாஜக தலைவர் மாற்றம் செய்யப்பட இருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் கட்சி பணிகளுக்காக அமித்ஷா சென்னை வருகிறார் என்று அண்ணாமலை விளக்கம் கொடுத்திருந்த நிலையில் தற்பொழுது அமித்ஷா நாளைய தினம் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று இரவு சென்னை வருகிறார். சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் அவர் நாளைய தினம் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வேல்முருகன் வழங்க கேட்கலாம். வேல்முருகன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், முதல் முறையாக மத்திய உள்துறை அமைச்சர் தமிழகத்துல வருகின்ற பொழுதெல்லாம் அவர் பலமுறை அரசியல் ரீதியான சந்திப்புகளை மேற்கொண்டாலும் கூட செய்தியாளர்கள் சந்திப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறுகிய அளவிலே காண முடிகிறது. அந்த வகையில தற்பொழுது நாளை காலை அமித்ஷா அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில நடைபெற இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு அரசின் மீது தொடர்ச்சியாக பல்வேறு விமர்சனங்களை நம்மளுடைய நியூஸ் 18 CNN நிகழ்ச்சியில் கூட அமித்ஷா அவர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். குறிப்பாக அந்த கருத்துக்கள் எல்லாம் குறிப்பாக இந்த தொகுதியினுடைய மறுசீரமைப்பு விவகாரம், அதே போல தமிழ்நாடு அரசியல்ல இருக்கக்கூடிய பல்வேறு பார்வைகள், குறிப்பாக அது மட்டுமின்றி அதிமுக பாஜக கூட்டணி விவகாரம் தொடர்பாக எல்லாம் நாளை தினம் அமித்ஷா அவர்கள் விளக்கமான அந்த செய்தியாளர் சந்திப்புல தன்னுடைய கருத்தை பகிர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக தமிழ்நாடு பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றம் செய்யப்படுவாரா உள்ளிட்ட பல விஷயங்கள் அப்படிங்கிறது தற்போது பல்வேறு கேள்விகள் இருந்திருக்கிறது. பாஜகவினுடைய குறிப்பாக அடுத்த கட்ட தலைவர் யார் உள்ளிட்ட பல கேள்விகள் இருக்கிறது. அதே போல இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்வையில எப்படி அணுகப் போகிறார்கள், குறிப்பாக கூட்டணி ஆட்சி கட்டாயம் அமையும் என்கிற நம்பிக்கையோடு அமித்ஷா அவர்களுடைய தொடர்ச்சியாக இந்த அரசியல் ட்விட்டர் பதிவுகளை பார்க்கிறோம். அந்த வகையில அது எப்படி சாத்தியமாகும் உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்து நாளை தினம் அமித்ஷா அவர்கள் நேரடியாக செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமாக பார்க்க முடிகிறது. அதே போல குறிப்பாக தென் மாநிலங்களை பொறுத்தளவுக்கு தற்போது தொடர்ச்சியாக பல்வேறு கருத்துங்கள்ல குறிப்பாக இந்தி திணிப்பு இது போன்ற பல விஷயங்கள்ல ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய வகையில பல கூட்டங்களை தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்கொண்டு வருகிறார். எனவே அவருக்கு பதில் கொடுக்கும் விதத்திலும் பல்வேறு விஷயங்கள் குறித்து நாளை அமித்ஷா அவர்கள் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி வேல்முருகன்.